அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ப்ரொவைட் ஃபுட் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வச்ச மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். முதல்ல சென்னை மாநகராட்சியில வந்து தொடங்கியிருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியா ஃபுல்லா இந்த திட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who among the following is known as mother of trees in India? இந்தியாவில் மரங்களின் தாய் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சாலுமரட திம்மக்கா அப்படிங்கிற இவங்க தான், இந்த பெண்மணி தான். இவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால நம்ம இவங்களை பத்தி பாக்குறோம். கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்காங்க. 8000க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க. சரியா? ஸோ சாலுமரட திம்மக்கா மதர் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க அவங்கள. அடுத்தது, வாட் இஸ் ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங்? ஜிஎன்எஸ்எஸ் ஸ்பூஃபிங் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏரோப்ளேன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் சிக்னலை பயன்படுத்தி தான் போகுது. சேட்டலைட் இருந்து அந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் நமக்கு வருது. அந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணி ஃபேக்கான வேற சிக்னல்ஸை கொடுத்துட்டா என்ன ஆகும்? அந்த ஏரோப்ளேன் எல்லாமே வேற பாதையில போய் தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். A cyber attack that sends fake satellite signals to mislead GPS receivers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நவம்பர் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் முதல் வாரத்துல அந்த டெல்லி விமான நிலையம் சுத்தி இந்த ஜிஎன்எஸ்எஸ் ஸ்பூஃபிங் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனாலதான் இதை நம்ம பாக்குறோம். ஓகே, அடுத்தது, விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிபி கேசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் அதிகமான டிபி கேசஸ் இருக்கு. உலக அளவுல இப்ப 100% இருக்கு அப்படின்னா அதுல இந்தியாவில தான் 25% டிபி கேசஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவில அதிகமா எங்க டிபி கேசஸ் இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. சரியா? லாஸ்டா, இந்தியன் ரயில்வேஸ் எய்ம்ஸ் டு கம்ப்ளீட் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் கவச் சிஸ்டம் வித்தின் விச் இயர்? இந்திய ரயில்வே எந்த ஆண்டுக்குள் கவச் அமைப்பை நிறுவுவதை முடிக்க இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவச் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை பண்றது, ரயில்வே கேட் போடாம இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹாரன் அடிச்சு பிரேக் அப்ளை பண்றது, இந்த மாதிரியான அம்சங்கள். ரொம்ப ஸ்மாகா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஏரிய வச்சு ட்ரெயினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது. இந்த மாதிரி ட்ரெயினை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கோ அது எல்லாமே பண்றதா இந்த ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அதுக்கு கவச் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கவச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே வரும். இதுல முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா 1 கிலோமீட்டர் கவச் இன்ஸ்டால் பண்றதுக்கு 1 கிலோமீட்டருக்கு நம்ம அந்த கவச் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோம்னா 50 லட்சம் ரூபாய் செலவாகும். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ரயில்வேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ள இதை நாங்க பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.